அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹாட்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸோட இந்தியா ட்ரிப் தான். ஸோ இது ஏன் ஒரு ஹாட்டான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக, அதாவது யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக வந்து ட்ரம்ப் டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரி மேலேயும் வந்து ஒரு டாரிஃப், ஒரு டாக்ஸேஷன் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சைனா வந்து அவங்களும் வந்து ரிட்டாலியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் வாரே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ் வந்து ஒரு டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அவங்க ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த டாக்ஸேஷனோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து சைனாவும் வந்து ரேஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ட்ரேட் வாராகவே நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியோட லீடர்ஸாலையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுது. அதுலேயும் யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காரு. அவங்க விசிட் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற ஒரு டெம்பிள், அக்ஷரதம் அப்படின்ற ஒரு டெம்பிள். ஸோ இது வந்து இதில் ஒரு கனெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்டோட ஒய்ஃப், அவங்க பேர் வந்து மிஸ் உஷா. அவங்க வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின். அவங்க இன்றைக்கும் வந்து ஒரு ப்ராக்டிசிங் ஹிந்து. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீப்லி ரூட்டட் டு ஆந்திர பிரதேஷ். அவங்களோட சில்ட்ரன் வந்து அந்த ஃபுல் டே இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வைஸ் பிரசிடென்ட், யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மிஸ் கமலா ஹாரிஸ். ஸோ ஜோ பைடனோட கவர்மெண்ட்டில் இருந்த வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவங்களும் வந்து ஒரு இந்தியன் ஆரிஜினாக இருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இந்தியன்ஸாக எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெருமையாக இருந்துச்சு. அந்த டைமில் அவங்களோட கம்ப்ளீட் டென்யூரில் அவங்க ஒரு வாட்டி கூட இந்தியாவுக்கு வந்ததே இல்லை. அவங்களோட என்டையர் டென்யூரில் வந்து அவங்க 21 கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லிஸ்ட்டில் வந்து இந்தியா இருந்ததே இல்லை. ஸோ இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன கொஞ்ச நாள்லேயே இந்த ஒரு அஃபிஷியல் ட்ரிப், அதுவும் வைஸ் பிரசிடென்ட் வந்து வந்திருக்காரு அப்படின்றது வந்து இது ஒரு சாதாரண ஒரு விசிட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விசிட். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரிப் நடந்திருக்கு அப்படின்னா, இது வந்து யூஎஸோட சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒன்று காட்டுது. இன்னொன்று, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு பின்னாடி இந்தியனோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரிஸ் எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இது மூலிமா நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ யூஎஸோட ஷிஃப்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. இது வந்து முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, கமலா ஹாரிஸ் டென்யூரில் வந்து ஒரு வாட்டி கூட வந்ததே இல்லை. பட் இப்போ வந்து அவர் அஃபிஷியலாக அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு ட்ரிப், ஏஷியாவுக்கு வர ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்தியா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவரால் ஈஸியாக சவுத் கொரியாவையோ இல்லை ஜப்பானையோ செலக்ட் பண்ணியிருக்க முடியும். சவுத் கொரியாவும் ஜப்பானும் வந்து யூஎஸோட அலைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்கள செலக்ட் பண்ணாமல் இந்தியாவை செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த டெம்பிள் விசிட்க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு பைலேட்ரல் மீட்டிங் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கூட அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. ஃபாலோட் பை ஒரு ப்ரைவேட் டின்னர் வந்து நடந்திருக்கு. அந்த டின்னரில் எஸ்பெஷலி வந்து மோடி அப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட பசங்க வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து அவரோட லேட்டஸ்ட் ஸ்பீச்சில், அதாவது யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸ் வந்து அவரோட லேட்டஸ்ட் ஸ்பீச்சில் வந்து சொன்னதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரியும் வந்து ஒரு ட்ரேட் வார் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில், அதாவது அமெரிக்கா கூட ஒரு ட்ரேட் வார் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில், இந்தியா கிட்ட யூஎஸ் எடுத்திருக்கிற இந்த ஸ்டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கிறாங்க, எஸ்பெஷலி சைனா. ஸோ யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் வந்து டைரெக்டாக வந்து இப்போ ட்ரேடோட டாக்ஸில் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டலோன் மீட்டிங்காக மட்டும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து யார் வந்திருந்தாங்க, இந்தியாவுக்கு யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட இன்டெலிஜென்ஸ் சீஃப் அப்படின்னு சொல்லப்படுற துளசி காபத் அப்படின்றவங்க வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மந்த் வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜேடி வென்ஸ் வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்டகனோட சீஃப், அதாவது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிற பீட் ஹேகத் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த இயர் வந்து குவாட் சம்மிட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்தியா தான் வந்து குவாட் சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க.
இதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து விசிட் பண்ணக்கூடும், அவரே வந்து இன் பர்சன் வந்து விசிட் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் நம்பப்படுது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரீஸும் வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப், இந்த டாக்ஸேஷன் ப்ராப்ளமில் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம், அதாவது எஸ்பெஷலி யூஎஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட், அதுக்கு பின்னாடி இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக காட்டுது. ஸோ இந்தியா வந்து இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த ப்ராக்ரஸில். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது இந்தியா அண்ட் யூஎஸோட டாக்ஸில். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் வந்து ட்ரேட் டேரிஃப்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக பார்க்கப்படுது. அப்புறம் வந்து H1B விசா, அப்புறம் ஸ்டூடெண்ட் விசா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக பார்க்கப்படுது. இது இல்லாமல் காலிஸ்தான் இஷ்யூ, அப்புறம் வந்து ரீசெண்டாக நடந்த பங்களாதேஷில் நடந்த கவர்மெண்ட் ஷிஃப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இண்டோ பெசிபிக் ரீஜனில் ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதாகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு காமனான இஷ்யூஸ் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற டாக்ஸில் வந்து இது வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ கம்மிங் டேஸில் இந்த பைலேட்ரல் டிஸ்கஷன் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியா அண்ட் அமெரிக்கா வந்து எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, இந்த பைலேட்ரல் டிஸ்கஷன் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.